இன்று நான் பேசப்போகும் தலைப்பு இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் மனதையும் தொடக்கூடிய ஒரு விஷயம். அம்மா இருக்கும்போது அவர்களின் அருமையை உணருங்கள். ஏனெனில் அம்மாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஒரு குழந்தை இந்த உலகத்தை முதலில் பார்ப்பது அம்மாவின் கண்கள் வழியாகத்தான். இந்த உலகத்தில் நம்மை முதலில் சுமந்தவர், முதலில் நேசித்தவர், முதலில் பாதுகாத்தவர், முதலில் நம்பியவர் அம்மா. நாம் பேச தெரியாத போது நம்முடைய அழுகையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவர் அம்மா. நமக்கு பசி என்று சொல்லத் தெரியாத போது நமக்கு பசி இருக்கிறது என்று உணர்ந்தவர் அம்மா. நாம் நடக்கும்போது கீழே விழுந்தால் நம்மை விட அதிகமாக வலித்தவர் அம்மா. வாழ்க்கையில் நாம் பலரை சந்திப்போம். நண்பர்கள் வருவார்கள். சிலர் நம்மோடு இருப்பார்கள். சிலர் நம்மை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் இருப்பவர் அம்மா. நம்முடைய சிறிய சிரிப்பிற்காக தன்னுடைய பெரிய கவலைகளை மறைத்து வாழ்பவர் அம்மா. நமக்கு நல்ல ஆடை வாங்கி தர வேண்டும் என்பதற்காக தனக்கு பிடித்ததை வாங்காமல் இருப்பார். நமக்கு நல்ல உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் பசியை மறந்து விடுவார். நாம் சிறு வயதில் இரவு முழுவதும் தூங்காமல் நம்மை கவனித்த அந்த அம்மாவை இன்று ஒரு சில நிமிடங்கள் கூட பேச நேரமில்லை என்று சொல்கிறோமா? அது நியாயமா? வாழ்க்கையில் பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம். இழந்த பொருட்களை மீண்டும் வாங்கலாம். நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம். ஆனால் ஒரு நாள் அம்மாவை இழந்து விட்டால் அந்த இடத்தை இந்த உலகத்தில் யாராலும் நிரப்ப முடியாது. பலர் ஒரு விஷயத்தை தாமதமாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். அம்மா இருந்தபோது அவர்களுடன் செலவிடாத நேரத்தை பிறகு வாழ்நாள் முழுவதும் நினைத்து வருந்துகிறார்கள். அதனால வீட்டிற்கு சென்றவுடன் அம்மாவுடன் கொஞ்ச நேரம் பேசுங்கள். அம்மா எப்படி இருக்கீங்க என்று கேளுங்கள். அந்த ஒரு கேள்வி அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அம்மாவுக்கு விலையுயர்ந்த பரிசுகள் தேவையில்லை. விலையுயர்ந்த போன் தேவையில்லை. பெரிய பெரிய வார்த்தைகள் கூட தேவையில்லை. அவர்களுக்கு தேவை உங்கள் அன்பு, உங்கள் மரியாதை, உங்கள் நேரம். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அம்மாவின் கண்களில் நீங்கள் இன்னும் ஒரு குழந்தைதான். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? முதலில் உங்கள் பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். குறிப்பாக அம்மாவின் மனதை காயப்படுத்தாதீர்கள். அம்மாவின் கண்ணீருக்கு காரணமாக இருக்காதீர்கள். அவர்களின் சிரிப்புக்கு காரணமாக இருங்கள். இன்று பலர் சமூக வலைத்தளங்களில் மணிக்கணக்கில் நேரம் செலவிடுகிறார்கள். ஆனால் வீட்டில் இருக்கும் அம்மாவிடம் 10 நிமிடங்கள் கூட பேசுவதில்லை. இந்த நிலை மாற வேண்டும். ஒரு நாள் அம்மாவின் தலைமுடியில் வெள்ளை முடி வந்திருப்பதை கவனிப்பீர்கள். முகத்தில் சுருக்கங்கள் தெரியும். நடக்கும் வேகம் குறையும். அப்போதுதான் காலம் எவ்வளவு வேகமாக ஓடியிருக்கிறது என்று புரியும். அதற்கு முன்பே அவர்களுடன் நல்ல நினைவுகளை உருவாக்குங்கள். ஒன்னாக சாப்பிடுங்கள். ஒன்னாக சிரியுங்கள். ஒன்னாக பேசுங்கள். நீங்கள் இன்று இருக்கும் இடத்திற்கு வருவதற்கு உங்கள் அம்மா எத்தனை தியாகங்கள் செய்திருப்பார் என்று ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். உலகம் உங்களை தோல்வியாளன் என்று சொன்னாலும் என் பிள்ளையால் முடியும் என்று நம்புபவர் உங்கள் அம்மாதான். அதனால்தான் சொல்கிறேன், அம்மா உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களை நேசியுங்கள். அவர்களை மதியுங்கள். அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். அவர்களின் உடல் நலத்தை கவனியுங்கள். அவர்களின் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிருங்கள். ஒரு நாள் அவர்களிடம் சென்று, அம்மா, என்னைக்காக இவ்வளவு செய்ததற்கு நன்றி என்று சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை அவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்தாலும் உங்கள் வேரை மறந்து விடாதீர்கள். அந்த வேர் உங்கள் அம்மா. இன்றைய இந்த பேச்சை ஒரு வேண்டுகோளுடன் முடிக்கிறேன். இன்று இந்த வீடியோவை பார்த்த பிறகு தயவு செய்து உங்கள் அம்மாவிடம் சென்று ஒரு முறை கட்டிப்பிடியுங்கள். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அம்மா என்று சொல்லுங்கள். ஏனெனில் அம்மா இருக்கும்போது அவர்களின் அருமையை உணருங்கள். ஏனெனில் அம்மாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. நன்றி. வாழ்க வளமுடன்.